ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ரிசர்ச் ஸ்காலர் யூடியூப் சேனல். நம்ம சேனலோட மெயின் நோக்கமே ரிசர்ச் ரிலேட்டடான கண்டென்ட்டை தெளிவா தமிழ்ல பாக்குறது தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல என்ன சொல்லியிருப்போம்னா, யூஜிசி கேர் யூஜிசி கேர் லிஸ்ட்டை டிஸ்கன்டினியூ பண்ணிருச்சு. அதாவது யூஜிசி அப்ரூவ்டு ஜார்னல்ஸ் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதை நம்பாதீங்க. யூஜிசி தனியா வேற பாராமீட்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அதை பத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்னோம். சோ இப்போ நம்ம ஒரு ரிசர்ச் ஸ்காலரா இருக்கோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நம்ம ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி பப்ளிஷ் பண்ற பேப்பர் யூஜிசியோட கைட்லைன் படி குவாலிட்டியான பேப்பரா, அதாவது குவாலிட்டியான ஜார்னல்ல நம்ம அந்த பேப்பரை பப்ளிஷ் பண்றோமா அப்படிங்கறத முதல்ல செக் பண்ணணும். ஆனா இதுவே 2025 முன்னாடி என்ன அப்படின்னா யூஜிசி கேர் லிஸ்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப அதை டிஸ்கன்டினியூ பண்ணதுனால அவங்களே யூஜிசி, அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனே சில கிரைட்டீரியாவை வச்சு இன்டர்னலா இருக்கக்கூடிய, அதாவது ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில இன்டர்னலா இருக்கிற ரிசர்ச் கமிட்டியை வச்சு நீங்க ஜார்னல் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 கிரைட்டீரியா சொல்லியிருக்காங்க. அந்த 8 கிரைட்டீரியாவை நான் ஒரு 5 கிரைட்டீரியாவா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி ஒரு ஜார்னலை செலக்ட் பண்றதுக்கு, அதாவது யூஜிசியோட கைட்லைன் படி ஒரு ஜார்னலை செலக்ட் பண்றதுக்கான மேஜரான 5 கிரைட்டீரியாவை நான் இன்னைக்கு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது யூஜிசி பீர் ரிவியூடு ஜார்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜார்னல்ல மட்டும்தான் நம்ம பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இந்த பீர் ரிவியூடு ஜார்னலை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில கிரைட்டீரியாஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்னன்னா ஜார்னலோட பிலிமினரி கிரைட்டீரியா அப்படிங்கிறதா. பிலிமினரி அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஜார்னல்ல என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா ஜார்னலோட டைட்டில். அதாவது ஜார்னலோட டைட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த டைம்ல பாத்தீங்கன்னா குளோன்டு ஜார்னல்ஸ் நிறைய இருக்கு. குளோன்டு ஜார்னல்னா ஒரே டைட்டில் மாதிரி இருக்கும், நிறைய ஜார்னல்ஸ் வச்சிருப்பாங்க. அதை ஈஸியா நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி டைட்டில் கரெக்டா இருக்கும். அடுத்து ஐஎஸ்எஸ்என் நம்பர், இந்த சீரியல் நம்பர் ஜார்னலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். இன்னொன்னு நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க அப்படின்னா, ஐஎஸ்எஸ்எனுக்கும் ஐஎஸ்பிஎனுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐஎஸ்எஸ்என் வேற, ஐஎஸ்பிஎன் வேற. ஐஎஸ்எஸ்என் அப்படிங்கிறது ஜார்னல் பப்ளிஷ் பண்றோம் அப்படின்னா ஐஎஸ்எஸ்என்ல இருக்கணும். இது புக் ஏதாவதுன்னா ஐஎஸ்பிஎன், புக் சீரியஸ் தான் ஐஎஸ்பிஎன். ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஷெட்யூல் ஆஃப் பப்ளிகேஷன். நிறைய பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஜார்னல்ஸ் ஷெட்யூல் ஆஃப் பப்ளிகேஷன் கம்பல்சரி கரெக்டா இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 6 இஷ்யூ பப்ளிஷ் பண்றாங்க, அதாவது 2 months ஒன்ஸ் பப்ளிஷ் பண்றாங்கன்னா எவ்ரி 2 months ஒன்ஸ் அவங்க பப்ளிஷ் பண்ணிருக்கோம். அந்த ஷெட்யூல் ஃப்ரீக்வன்சி கரெக்டா இருக்கணும். அதை நம்ம ஜார்னலோட வெப்சைட்ல செக் பண்ணணும். அடுத்து முக்கியமானது கான்டாக்ட் டீடைல். ஜார்னலோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நிறைய குளோன்டு ஜார்னல், நிறைய பிரிடேட்டரி ஜார்னல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் டீடைல்ஸ் கரெக்டா இருக்கு. அதாவது அந்த ஜார்னல் என்ன கண்ட்ரி, அதோட அட்ரஸ், அதோட பின்கோடு வரைக்கும் எல்லாமே டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்களா ஜார்னலோட வெப்சைட்ல அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா குளோன்டு ஜார்னல், பிரிடேட்டரி ஜார்னல்ஸ்லாம் அவங்க வெப்சைட்ல கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை செக் பண்ண சொல்றாங்க. அடுத்து ரிவ்யூ பாலிசியை செக் பண்ண சொல்றாங்க. ரிவ்யூ பாலிசி அப்படிங்கிறது அது பிளைன் ரிவ்யூவா இருக்கலாம், இல்லைன்னா ஓப்பன் ரிவ்யூவா இருக்கலாம். அந்த மாதிரி ரிவ்யூ பாலிசி பீர் ரிவ்யூ பாலிசி என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறதையும் ஜார்னலோட வெப்சைட்ல நம்ம பிலிமினரியா ஃபர்ஸ்ட் செக் பண்ணி ஆகணும். அது போக பாத்தீங்கன்னா வெப்சைட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஜார்னலோட வெப்சைட்ல பார்க்கும்போதே பாத்தீங்க அப்படின்னா நிறைய அட்ராக்டிவா கலரிங் இதெல்லாம் போட்டு, அது போக பாத்தீங்கன்னா அங்கங்க பளிச்சு மின்ற மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நிறைய அது குளோன்டு ஜார்னலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சோ வெப்சைட்டை பார்க்கும்போதே அது ப்ரொஃபஷனலா இருக்கா அப்படிங்கிறத வச்சு நம்ம ஜார்னலோட குவாலிட்டியை ஓரளவுக்கு நம்ம சொல்ல முடியும். சோ ஜார்னலோட பிலிமினரியா நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் வெப்சைட்லயுமே நம்ம மேக்ஸிமம் பார்க்க முடியும். அது போக பாத்தீங்கன்னா ஓப்பன் அக்சஸா சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ், அதாவது என்னன்னா ஏபிசி சார்ஜஸ் வாங்கி அதாவது அந்த ஜார்னல்ல இருக்கிற பேப்பரை ஆத்தர்ஸ் ஃப்ரீயா ரீட் பண்ணலாமா, இல்ல அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் காசு கொடுத்து ரீட் பண்ணலாமா அப்படிங்கிறத ஜார்னலோட வெப்சைட்ல கம்பல்சரி கொடுத்துருக்கும். சில ஜார்னல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கைட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பாலிசியுமே ஜார்னலோட வெப்சைட்ல கொடுத்துருக்கணும். அதையும் நம்ம செக் பண்ணணும். அது போக பாத்தீங்கன்னா அர்ச்சிவல் பாலிசி அப்படிங்கிறது, அதாவது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இஷ்யூ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 6 இஷ்யூ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா அந்த 6 இஷ்யூவையும் அவங்க வெப்சைட்ல மெயின்டைன் பண்றாங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். ஏன்னா சில ஜார்னல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரீவியஸா இருக்கிற இஷ்யூ எல்லாம் டெலிட் பண்ணிடுவாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா பிரிடேட்டரி ஜார்னல்ஸ் மேக்ஸிமம் அந்த மாதிரியான ஜார்னல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் இப்போ பப்ளிஷ் பண்ணிட்டு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அதை டெலிட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 10 வருஷம் அந்த ஜார்னல் இருக்குது அப்படின்னா அந்த 10 வருஷத்துக்கான டேட்டாவும் அந்த ஜார்னலோட வெப்சைட்ல இருக்குதா, அதோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம ஜார்னலோட வெப்சைட்ல செக் பண்ணணும். இது எல்லாமே பிலிமினரியா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஒரு ஜார்னலை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஓகேங்களா. அடுத்து ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா எடிட்டோரியல் போர்டு, எடிட்டோரியலோட பாலிசி, அப்புறம் எடிட்டோரியல் குவாலிட்டி. ஓகேங்களா, இந்த விஷயம் எடிட்டோரியல் போர்டு, எடிட்டோரியல் பாலிசி, அப்புறம் எடிட்டோரியல் குவாலிட்டி, இது அந்த ஜார்னல்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜரா பாத்தீங்கன்னா எடிட்டோரியல் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட். அந்த எடிட்டோரியல் போர்ட்ல நிறைய ஜார்னல்ஸ்ல பாத்தீங்கன்னா எடிட்டோரியல் போர்டு மெம்பர்ஸ் அப்படின்னு போட்டு ஜஸ்ட் கோபால சதீஷ்குமார் அந்த மாதிரி நேம் மட்டும் போட்டு வச்சிருவாங்க. ஜார்னலோட வெப்சைட்ல எடிட்டோரியல் போர்டுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா
அந்த ஜானல்ல வந்துட்டு எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேரை மட்டும் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் பிரிண்டட் ஜானல்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ எப்பவுமே எடிட்டோரியல் போர்டில் வந்து ஃபுல் டீடைல்ஸ், அதாவது அவங்க எங்க ஒர்க் பண்றாங்க, அவங்களோட அப்ளிகேஷன் என்ன, அவங்களோட அட்ரஸ் என்ன, அந்த மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் பிளஸ் வந்து வித் நிறைய ஜானல், நல்ல குவாலிட்டியான ஜானல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வித் மெயில் ஐடியோட கொடுத்துருப்பாங்க. அந்த ஜானலோட எடிட்டர் இன் சீஃபோட மெயில் ஐடி, அப்புறம் எடிட்டர்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா கொடுத்துருவாங்க. ஸோ டீடைல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இருக்குதான்னு பார்க்கணும் எடிட்டரோடது. அடுத்து காம்போசிஷன். காம்போசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எடிட்டரோட காம்போசிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடிட்டோரியல் காம்போசிஷன் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. இப்போ எடிட்டர் வந்து பாத்தீங்கன்னா சில சேனல், ஒரு சில குளோன்ட் சேனல் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இல்லைன்னா சில பிரிண்டட் சேனல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, இல்ல அப்படின்னா லோ குவாலிட்டி சேனல்ஸ்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா, எடிட்டோரியல் பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அது வந்து ஒரு நேஷனல் சேனல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நேஷனல் சேனல்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலா இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடு, அப்புறம் வேற ஸ்டேட்டு, எல்லா ஸ்டேட்டும் மிக்ஸ் ஆகி இருந்துச்சுன்னா அது நேஷனல். அதே இது இந்தியா, அப்புறம் வேற கண்ட்ரிஸ் எல்லாம் மிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா அது இன்டர்நேஷனல். ஓகேங்களா? இப்போ ஒரு நேஷனல் சேனல்ஸ் வச்சுக்கோங்களேன். நேஷனல் சேனல்ஸ்ல தமிழ்நாடு, கேரளா, இந்த மாதிரி வேற வேற ஸ்டேட்ல இருக்கிற எடிட்டரோட காம்போசிஷன் கண்டிப்பா இருக்கும். ஆனா இதே இது அந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி தமிழ்நாட்டோட எடிட்டர் மட்டும் இருக்காங்க அப்படின்னா அந்த சேனல் நம்ம நேஷனல்னு சொல்ல முடியாது. சோ இந்த மாதிரியான குவாலிட்டி நம்ம கண்டிப்பா சேனலோட வெப்சைட்ல செக் பண்ணணும். அது போக வந்து பாத்தீங்கன்னா அது இன்டர்நேஷனல் சேனலா இருந்துச்சு அப்படின்னா, இந்தியாவில இருக்கிற ஆத்தர்ஸ் மட்டுமே வந்து அதுல வந்துட்டு எடிட்டரா இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரியான சேனலுமே வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி இல்லாம இருக்கும். ஸோ அதையுமே வந்து காம்போசிஷனை வந்து நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து எஃபிஷியன்ட் ஆஃப் எடிட்டர். எஃபிஷியன்ட் ஆஃப் எடிட்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு சேனல் இருக்குதுன்னா அந்த சேனலோட எடிட்டரோட குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சேனல் வந்து பாத்தீங்கன்னா நேனோ பார்ட்டிகல் ரிலேட்டடா வந்து சேனலோட டைட்டில் இருக்குது. ஆனா அந்த நானோ பார்ட்டிகல் ரிலேட்டடா இருக்கிற ஜார்னல்ஸ்ல நானோ பார்ட்டிகளுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஃபீல்டு படிச்சவங்க தான் வந்து எடிட்டர் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஃபீல்டுல இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடிட்டரோட ஒரு 10 எடிட்டர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 எடிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஃபார்மா ஃபீல்டா இருக்காங்க, ஒருத்தவங்க இன்ஜினியரிங் ஃபீல்டா இருக்காங்க, ஒருத்தவங்க நர்சிங் ஃபீல்டா இருக்காங்க. அப்படின்னா அந்த ஜானலோட எடிட்டர் குவாலிட்டி, எபிசியன்ஸ் ஆஃப் எடிட்டர் வந்து குவாலிட்டி கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஜானலோட டைட்டில், ஜானலோட ஸ்கோப்புக்கு ஏற்ற மாதிரியான எடிட்டர் இருக்காங்களா அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம வந்து செக் பண்ணி ஆகணும். அது போக வந்து பாத்தீங்கன்னா எய்ம் அண்ட் ஸ்கோப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எய்ம் அண்ட் ஸ்கோப் அப்படின்னா ஒவ்வொரு சேனலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எய்ம் அண்ட் ஸ்கோப்னு கொடுத்துருப்பாங்க. என்னன்னா இந்த ஜானல் இந்த மாதிரியான எய்ம், அதாவது இந்த மாதிரியான ஸ்கோப் இருக்கிற பேப்பர்ஸ் மட்டும் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பார்மசி ரிலேட்டடான ஜானல்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பார்மசூட்டிக்ஸ், பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, பார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ், பார்மகாலஜி, இந்த மாதிரி ஸ்கோப் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கோப்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி டயபெட்டிக், ஆன்டி கேன்சர், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஏரியாலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து இதுல வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு ஸ்கோப் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கோப்புக்கு ஏத்த மாதிரி அந்த ஜானல்ல வந்துட்டு பேப்பர் எல்லாம் பப்ளிஷ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஸ்கோப்புக்கு ஏற்ற மாதிரி எடிட்டர்ஸ் எல்லாருமே வந்து எடிட்டோரியல் போர்ட்ல இருக்கிறவங்க அந்த ஜானல்ல ஸ்கோப்பே இல்லாத, அதாவது இந்த ஜானல்ல எய்ம் அண்ட் ஸ்கோப்னு ஒன்று கொடுத்துட்டு அவங்க பப்ளிஷ் பண்ற பேப்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோப், ஜானலோட ஸ்கோப்புக்கே இல்லாத பேப்பர் நிறைய பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல பீர் ரிவ்யூட் ஜானலா இருக்காது. சோ அதனால என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம எய்ம் அண்ட் ஸ்கோப்புக்கு ஏத்த மாதிரி எடிட்டர் வந்து அந்த ஜானல்ல வந்துட்டு பேப்பரை செலக்ட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறதையும் வந்து கண்டிப்பா நம்ம செக் பண்ணி ஆகணும். அது போக சப்ஜெக்ட் ஏரியா, எந்த சப்ஜெக்ட்லாம் வந்து அதுல இன்க்ளூட் ஆகுது, அந்த இன்க்ளூட் ஆகிற சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த சேனல்ல வந்துட்டு பப்ளிஷ் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணணும். அப்புறம் ஏபிசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏபிசிங்கிறது ஆர்டிகிள் ப்ராசஸிங் சார்ஜஸ் அப்படிம்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரிண்டட் சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு காசு பப்ளிகேஷன் சார்ஜ் எவ்வளவு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கடைசியா நம்ம அக்செப்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5000 கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஏபிசி சார்ஜஸ் வந்து கம்பல்சரி வந்து அதுல கொடுத்துருக்கணும் சேனலோட வெப்சைட்ல. அது போக வந்து பாத்தீங்கன்னா பப்ளிகேஷன் டைம் அப்படிங்கிறது எவ்வளவு நாள்ல அக்செப்டன்ஸ் வரும். இப்போ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சேனல் வந்து நார்மலா வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு மினிமம் வந்து ஒரு 3 months ஆகும். இப்போ நம்ம ஒரு ஆத்தர் வந்து ஒரு சேனலுக்கு அனுப்புறோம் அப்படின்னா அது எடிட்டர்ல இருந்து பீர் ரிவ்யூ பண்றதுக்கு ரிவ்யூவருக்கு போகணும், ரிவ்யூவர் மறுபடியும் எடிட்டருக்கு அனுப்பணும், எடிட்டர் மறுபடியும் நமக்கு சஜஷன் சொல்லணும், அப்புறம் நம்ம மறுபடியும் எடிட்டருக்கு அனுப்பணும். அது அந்த சைக்கிள் எல்லாம் முடிக்கிறதுக்கு மினிமம் வந்து ஒரு சேனல்ல வந்துட்டு அக்செப்டன்ஸ் வர்றதுக்கு மினிமம் ஒரு 3 months வரும். ஆனா சில ஜானல்ஸ், சில குவாலிட்டி இல்லாத சப்ஸ்டாண்டர்ட் ஜானல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க பேப்பர் சப்மிட் பண்ணீங்கன்னா வித்தின் வீக் இல்ல அப்படின்னா வித்தின் 2 days, வித்தின் 24 hours வந்துட்டு உங்களோட பேப்பர் பப்ளிஷ் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜானல்ஸ் எல்லாம் வந்து நம்ம பீர் ரிவ்யூட் ஜானல் அப்படின்னு சொல்ல முடியாது. சோ இதையுமே நம்ம வந்து கண்டிப்பா செக் பண்ணி எவ்வளவு நேரத்துல வந்து அது பப்ளிஷ் ஆகுது அப்படிங்கிற டீடைல்ஸுமே வந்து ஜானலோட வெப்சைட்ல போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எடிட்டரோட இது எல்லாமே வந்து யாரு டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னா எடிட்டோரியல் போர்டு, அவங்களோட குவாலிட்டி தான். எடிட்டோரியல் குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் பப்ளிகேஷன், அப்புறம் வந்து லோ குவாலிட்டியான பேப்பர் எல்லாமே வந்து அந்த ஜானல்ல பப்ளிஷ் பண்ணப்படும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும்.
அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோப்புக்கு ஏற்ற மாதிரி பேப்பர் பப்ளிஷ் ஆகுது, நான் ஆல்ரெடி சொன்னதுதான். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு ஜார்னலோட ஸ்டாண்டர்ட்ஸ். ஜார்னல்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நல்ல ஸ்டாண்டர்ட்ஸா இருந்துச்சுன்னா அந்த ஜார்னல தான் நம்ம வந்து பீர் ரிவ்யூட் ஜார்னலா எடுத்துக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட பிப்ளியோகிராபிக் டேட்டா அப்படிங்கிறது அதோட ஏற்கனவே பப்ளிஷ் ஆன பேப்பருக்கு சைட்டேஷன்ஸ், அதோட ரெஃபரன்ஸ். இந்த ஜார்னல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஜார்னல் கண்டக்ட் பண்றேன் அப்படின்னா வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ஜார்னல்ல இருக்கிற பேப்பரை வேற ஜார்னல்ஸ்ல இருக்கிறவங்க யாரெல்லாம் வந்து அந்த ஜார்னல்ல இருக்கிற பேப்பரை யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணியிருக்காங்க, சைட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறதா அந்த ஜார்னல் அப்படிங்கிறத அந்த குவாலிட்டி. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் ஜார்னல் வந்து ஒரு நல்ல ஜார்னல் அப்படின்னா என்னோட பேப்பரை ரெஃபர் பண்ண ஜார்னல் நல்ல ஜார்னலா இருக்கும். ஓகேங்களா? அந்த நல்ல ஜார்னலா இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்டிப்பா செக் பண்ணி ஆகணும். அது போக சைட்டேஷன்ஸ் வந்து வருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். சைட்டேஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து டைரக்டா வந்து இம்பாக்ட் ஃபேக்டர் எல்லாத்துலயுமே இன்வால்வ் ஆகும். இன்னொன்னு, ஒரு ஜார்னல்ல பப்ளிஷ் ஆகிற பேப்பருக்கு சைட்டேஷன்ஸே வரல அப்படின்னா அந்த ஜார்னல்ல குவாலிட்டியான பேப்பர்ஸ் பப்ளிஷ் ஆகல அப்படின்னு அர்த்தம். ஸோ சைட்டேஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஜார்னலோட குவாலிட்டி வந்து நம்ம செக் பண்ண முடியும். அது போக வந்து பாத்தீங்கன்னா ஃபாண்ட், டிசைனு, குவாலிட்டி ஆஃப் வெப்சைட் இதெல்லாம் செக் பண்ணலாம். குவாலிட்டி ஆஃப் வெப்சைட் அதாவது ஃபாண்ட் சைஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு ஆர்டிகல் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அலைன்மெண்ட்லாம் ஒழுங்கா இருக்காது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், கிராமட்டிக்கல் எரர் இருக்கும். இந்த மாதிரி வந்து பிளண்டர் மிஸ்டேக் அதுல வந்து இருந்துச்சுன்னா அந்த ஜார்னலோட வெப்சைட்லயும் சரி அந்த ஜார்னல்ல பப்ளிஷ் ஆகிற பேப்பர்லயும் சரி பிளண்டரா மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு அப்படி இருந்தாலும் அந்த ஜார்னல் அந்த பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு நல்ல பியர் ரிவ்யூட் ஜார்னலா இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஜார்னல்ஸுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் எத்திக்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஜார்னலை செலக்ட் பண்றதுக்கு. ரிசர்ச் எத்திக்ஸ்ங்கிறது அந்த ஜார்னல் வந்து எத்திக்கல் கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு அனிமல் எத்திக்கலா இருக்கலாம், ஹியூமன் ட்ரையல்ஸ் எத்திக்கல்ஸா இருக்கலாம், இல்ல அப்படின்னா பப்ளிகேஷன் எத்திக்ஸ், ஸ்கோப் அப்படிம்பாங்க, COPE அப்படிம்பாங்க. அந்த எத்திக்கல் கைட்லைன்ஸ்ல வர்ற பாராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்களா, அதாவது பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்ட் இல்லாம ஜார்னல் கண்டக்ட் பண்றாங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அது போக வந்து பிளாகியாரிசம் இருக்கிற பேப்பரை வந்து அதுல பப்ளிஷ் ஆகுதா, பிளாகியாரிசத்துக்கு என்ன பாலிசி வந்து அந்த ஜார்னல் கொடுத்துருக்காங்க, பிளாகியாரிசம் எத்தனை பெர்சன்டேஜ்ல அந்த ஜார்னல் இருக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே ஜார்னல் கொடுத்துருக்கணும். அப்புறம் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் ஏஐ கண்டென்ட். இப்போ வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஐ கண்டென்ட் வந்து பெரிய பிரச்சனை. நிறைய பேப்பர் வந்து ஏஐ கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து நிறைய ரெட்ராக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜார்னலோட குவாலிட்டி செக் பண்ணும்போது ஏஐ கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து சில செட்டன் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கணும். ஒவ்வொரு ஜார்னலையும் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ கண்டென்ட் வந்து கிராமட்டிக்கல் செக் பண்றதுக்கோ இல்லைன்னா மற்ற ஃபைன் டியூன் பண்றதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஏஐ ஜென்ரேட்டட் டேட்டா வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கைட்லைன்ஸ் வந்து அந்த ஜார்னல்ல ஏஐ கண்டென்ட் ரிலேட்டடா கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கொள்ளணும். அது போக லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜார்னலோட விசிபிலிட்டி அப்புறம் இம்பாக்ட் அப்படிங்கிற கிரைட்டீரியா வந்து நம்ம ஒரு ஜார்னலை செலக்ட் பண்ணலாம், செக் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. என்னன்னா இம்பாக்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது. இம்பாக்ட் ஃபேக்டர் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், சயின்ஸ் சைட்டேஷன் இண்டெக்ஸ் எக்ஸ்பேண்டட். அதாவது வெப் ஆஃப் சயின்ஸ்ல இருக்கிற ஒரு கோர் கலெக்ஷன் இருக்கிற ஜார்னல்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பாக்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்கும். இம்பாக்ட் ஃபேக்டர்ங்கிறது நம்மளோட சைட்டேஷன், ஒரு ஜார்னலுக்கு வரக்கூடிய சைட்டேஷன்ஸை பேஸ் பண்ணி அதிகமாகும். ஸோ அந்த இம்பாக்ட் ஃபேக்டரை வச்சு நம்ம ஒரு ஜார்னலோட விசிபிலிட்டி அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். விசிபிலிட்டினா என்ன அர்த்தம், நிறைய பேர் அந்த ஜார்னலை யூஸ் பண்றாங்களா அப்படிங்கிறத நம்ம சைட்டேஷன்ஸ் வச்சு சொல்ல முடியும். அப்போ அந்த ஜார்னலோட இம்பாக்ட் ஃபேக்டர், சைட் ஸ்கோர், அது போக இண்டெக்சிங் அப்படிங்கிறத பேசணும். இண்டெக்சிங் அப்படிங்கிறது மேக்ஸிமம் அவங்க என்ன சொல்றாங்க, இன்டர்நேஷனல் இண்டெக்சிங் பொறுத்த வரைக்கும் ஸ்கோபஸ் அப்படி இல்லைன்னா வெப் ஆஃப் சயின்ஸ்ல வந்து பப்ளிஷ் பண்ண சொல்றாங்க. அப்படின்னா ஸ்டாண்டர்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது போக வந்து டோட்டல் சைட்டேஷன் ரேட், மொத்தமா வந்து அந்த ஜார்னலோட சைட்டேஷன் ரேட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான மேஜரா வந்து இந்த 5 கிரைட்டீரியாவை நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த 5 கிரைட்டீரியாவில் பேப்பர், அதாவது இந்த 5 கிரைட்டீரியா இருக்கிற ஜார்னல்ஸ்ல மட்டும்தான் நம்ம வந்து 5 கிரைட்டீரியாவும் நல்லா மெயின்டைன் பண்ற ஜார்னல்ஸ்ல மட்டும்தான் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணணும். மற்ற ஜார்னல்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஜார்னலை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறது. அது போக இன்னொன்னு என்ன அப்படின்னா யூஜிசி டைரக்டாவே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஜார்னல்ல பப்ளிஷ் பண்றது ஒரு இன்டர்நேஷனல் டேட்டா பேஸ், எக்ஸாம்பிளுக்கு ஸ்கோபஸ் இல்ல அப்படின்னா வெப் ஆஃப் சயின்ஸ்ல பப்ளிஷ் பண்ணீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா நீங்க பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு PhD பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்க யூனிவர்சிட்டியில ஒரு சஜஷன்ஸ், அதாவது ரிசர்ச் அட்வைசரி கமிட்டி இருக்கும், TRC டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் கமிட்டி இருக்கும். அந்த மாதிரி கமிட்டி கிட்ட வந்துட்டு நீங்க ஜார்னல்ல பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி அப்ரூவல் வாங்கிட்டு பப்ளிஷ் பண்ணீங்கன்னா அந்த ஜார்னல் வந்து குவாலிட்டியா இருக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து யூஜிசி வந்து சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோல வந்துட்டு இன்னும் ரிசர்ச்சுக்கு தேவையான நிறைய வீடியோக்கள் பார்ப்போம். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.